Allahi barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏகரைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் பல தகவல்களை நமக்கு சொல்லித் தருகிறான். உலகத்தில் பல்வேறு மார்க்கங்கள் வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம், இந்த வழிகாட்டுதலை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒரு வழிகாட்டுதல், ஒரு தீன், ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். இப்படி அல்லாஹ் சொல்றான். நிறைய மார்க்கங்கள் வழிகாட்டுதல் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். அது மாதிரி இறைவன் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, ரலீத்துலக்கும் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாம் என்கின்ற தீனை நாம் பொருந்தி கொண்டோம். இப்படி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட தீனாக, மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லி காட்டும் பொழுது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. எப்படி ஒரு கடைக்கு, ஒரு நிறுவனத்திற்கு, அல்லது ஒரு கொள்கைக்கு, ஒரு வழிகாட்டுதலுக்கு இந்த உலகத்துல ஒரு உரிமையாளர்களை நாம் வைத்திருக்கிறோமோ, இவருக்கு சொந்தமானது இது என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ, அது மாதிரி இன்றைக்கு நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் இறைவன் அல்லாஹ், அவன்தான் என்று இறைவன் சொல்றான். நாம் இன்றைக்கு எந்த மார்க்கத்தை ஏற்று எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவனிடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. இப்படி பல இடங்கள்ல இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை பற்றி இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது, யார் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார்கள். இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்று நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் நேர்வழி பெற்ற மக்களாக இருக்கிறீங்க. இப்படி அல்லாஹ் சொல்றோம். இந்த நேர்வழியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பல விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இறைவன் சொல்லும் பொழுது, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றால் நேர்வழி அடைந்து விட்டீர்கள், நேர்வழியில பயணிக்கிறீங்க. இந்த நேர்வழியில இருக்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழியில இருக்கிறாங்க. ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்றான். யார் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவங்கெல்லாம் நேர்வழியில இருக்கிறாங்க. நம்மளை சேர்த்து தான் நல்லா சொல்றான். அந்த மக்கள் நேர்வழியில இருக்கிறாங்க, நேர்வழியில பயணிக்கிறாங்க. உலாயிக்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய மக்களாக இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்று நேர்வழியில் பயணித்தால் அல்லாஹ்வுடைய அன்புக்கு சொந்தக்கார மக்களாக நீங்க இருக்கிறீங்க, அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறீங்க. ஒரு இயக்கத்திலேயோ, ஒரு கட்சியிலேயோ, ஒரு அமைப்பிலேயோ இருக்கக்கூடிய தொண்டர்கள் தங்களுடைய தலைவர்களுடைய அன்பை பெற வேண்டும். அதுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறாங்க, நேரத்தை செலவழிக்கிறாங்க. உலகத்துல பார்க்கிறோம். இந்த வழியா தன்னுடைய தலைவர் செல்கிறார் என்று தெரிந்தால் வீதி முழுவதும் ஏதாவது பிளெக்ஸ்களை வச்சு அதுல தன்னுடைய புகைப்படத்தை வைத்து, இது மூலமாக ஏதாவது அன்பு கிடைக்குமா, அவரிடத்தில் நெருக்கம் கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு சினிமா நடிகன் வந்தால் அவன் இந்த பகுதிக்கு வர்றான்னு தெரிஞ்சா அவனை பார்க்க வேண்டும், பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுக்க வேண்டும், அவன் கையவாது நாம் தொட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் அதற்காக நிறைய பிரயாசப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம் உலகத்துல. இந்த உலகத்துடைய கடவுள், இந்த உலகத்துடைய சர்வ அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர், மாலிகி யௌமிதீன், நியாய தீர்ப்பு நாளுடைய சக்கரவர்த்தி, ரெண்டு உலகத்துடைய அதிகாரமும் அவனுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு வாழக்கூடிய இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தியும் அவன்தான். யாவெல்லாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டு
மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி ஒரு நாளில் விசாரிப்பானே, அந்த நாளுடைய சக்கரவர்த்தியும் அவன்தான். அவனுடைய அன்பு என்பது எப்படிப்பட்டது, எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த மார்க்கத்தை பின்பற்றி நேர்வழியில் இருந்தால் போதும். இப்படி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நேர்வழியில் இருந்தால் என்னுடைய அருளுக்குரியவர்கள், என்னுடைய அன்பிற்குரியவர்கள், இப்படி அல்லாஹ் சொல்லக்கூடியதே பார்க்கிறோம். இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த நேர்வழியில நாம் இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட விஷயம், இதை பற்றி நாம் எல்லா தகவல்களையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். உலகத்துல நமக்கு ஏதாவது ஒரு விலை மதிப்பற்ற ஒன்று கிடைத்தால் அதை பற்றின தகவல்களை தேடி தெரிந்து கொள்றோம். இதை தக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு பதவி கிடைத்தால் அல்லது பணம் கிடைத்தால், ஒரு தொழில் நல்ல மாதிரி போனா இதை அடுத்த நிலைமைக்கு எப்படி கொண்டு போக முடியும், இதுல நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, நம்மை விட்டு போயிடக்கூடாது, இப்படிலாம் நினைக்கிறோம்ல. எவ்வளவு பெரிய அருளை அன்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இதை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி தெரிந்து கொள்ள நாம் நிச்சயமாக அதற்கான முடிவுகளை, அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேர்வழி, இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இது போன்ற ஒரு ஜும்மா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு ஜும்மாவுடைய தினத்துல மிம்பர்ல நின்று பயான் செய்து கொண்டிருக்கிறார். பயான் செய்யும் பொழுது ஆரோக்கியம், ஓய்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பேசும் பொழுது மக்களுக்கு சொல்றார், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஜும்மா உரை நிகழ்த்தினாங்க. ஜும்மா உரையில மிம்பர்ல நின்று மக்களுக்கு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதாக ஹதீஸ்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நிறைய சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் சொன்ன தகவலை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மரணிக்கிற வரைக்கும் கூடவே இருந்தவர். அவர் அறிவித்த செய்திகளை பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பற்றி கூட கேட்கிறாங்க, கொஞ்ச நாள் இருந்தவங்க எல்லாம் நிறைய செய்தி அறிவிக்கிறாங்களே, நீங்க கூட இருந்தீங்கல்ல, ஏன் அறிவிக்கவில்லை, அவ்வளவு செய்திகளை சொல்லலையே என்று கேட்கும் பொழுது, ஏதாவது ரசூலா மேல நம்ம மாத்தி சொல்லிடுவோமா மறதியில, அந்த பயத்தினால சொல்லலை என்று அவர் விளக்கம் கொடுத்ததாகலாம் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி புரைக்கி எடுக்கிற மாதிரி ஒரு சில செய்திகளை தான் சொல்றாரு. இதை ரசூலா சொன்னாங்க, இதை சொன்னாங்க, ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கிறது அவருடைய அறிவிப்பு. அதுல ஒரு செய்தியாக அவர் சொல்லி காட்டுகிறார். ஒரு தடவை நபிகள் நாயகம் மிம்பர்ல இருந்து பயான் செய்து கொண்டிருந்தாங்க, சும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருந்தாங்க. அப்பொழுது மக்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு, இந்த என்னுடைய சமூகத்தாருக்கு, மனிதர்களுக்கு அருள் கொடைகளை வழங்கி இருக்கிறான், நிறைய அருள் செய்திருக்கிறான். அதுல இந்த களிமா, இந்த ஏகத்துவம், இந்த நேர்வழியை தவிர்த்து விட்டு அடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது ஆரோக்கியம். இது அருள் கொடை. காசு, பணத்தை, செல்வம், வசதி, வாய்ப்பு, வியாபாரத்தை பற்றி சொல்லல. உலகத்திலே நீங்கள் ஒன்றை வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடியது எல்லாமே அருள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். மனிதர்களுக்கு நாம் வழங்கிய அருள் கொடைகளை அவர்கள் என்ன நாடினால் எண்ணி முடியாது. இன்னைக்கு பூரா உட்கார்ந்துக்கிட்டே என்னுடைய இறைவன் நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இந்த வயது வரைக்கும் எத்தனை அருள்களை செய்திருக்கிறான், எதையெல்லாம் என்னை கொடுத்து வாழ வைத்திருக்கிறான், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறான் என்று நாம் கணக்கிட்டால் கணக்கே போட முடியாது. அவ்வளவு விஷயத்தை எல்லாம் செய்திருக்கிறான். அது எண்ணில் அடங்காமல் போகும். எல்லாமே அருள்தான். இந்த எல்லா அருள்களையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது காசு, பணம். அதை விட பெரியதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆரோக்கியம். அதை விட பெரியது நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேர்வழி. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. மனித சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளிலே முதல் இடத்தில் ஒன்று வைக்க வேண்டும் என்றால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான், இந்த நேர்வழி தான். இதுதான் பெரிய விஷயம் என்று சொல்றாங்க. ஆனா நம்மிடத்தில் நேர்வழி இருக்கிறது, நாம இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இதை பற்றி நாம உணராமல் இருக்கிறோம், அதை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எப்படிப்பட்ட விஷயம் இந்த நேர்வழி என்பது? ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு வகுத்து தர முடியுமா? இந்த மார்க்கத்தை பற்றி பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ். இந்த தீனிற்கு, இந்த மார்க்கத்திற்கு, இந்த வழிகாட்டுதலுக்கு நான் சொந்தக்காரன், எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்றான்ல. நான் தான் இதை வடிவமைத்து தருவேனே. ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு கற்றுத்தர முடியுமா? வகுத்து தர முடியுமா? உலகத்துல எதையோ மனிதனுக்கு மனிதன் கற்றுத்தர்றான், வகுத்து கொடுக்கிறான். கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கட்டும்,
நிறைய சித்தாந்தங்கள் மார்க்கமாக பின்பற்றாங்க. அவர் சொல்லி தந்தார், இவர் சொல்லி தந்தார் என்று. இந்த நேர்வழியை, மறுமைக்கு வெற்றியான இந்த வழியை, இந்த பாதையை ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு சொல்ல முடியுமா, வகுக்க முடியுமா? முதல் மனிதரை அல்லாஹ் படைக்கிறான், அனைத்து அறிவுகளையும் அவருக்கு வழங்குகிறான். நம்முடைய மூல பிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நம்மளை விட அதிகமான அறிவு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதை பற்றின தெளிவும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரை பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிவு அளவு வழங்கியாச்சுல, நம்மளை விட கூடுதலான அறிவு இருக்கிறதுல, நீங்களே உங்களுக்கு நேரான பாதையை கண்டுபிடிச்சுக்கிடுங்க, நல்ல மார்க்கத்தை தெளிவு எடுத்துக் கொள்ளுங்க, அதை பின்பற்றுங்க, சொர்க்கத்துக்கு வந்துட்டு. இப்படி அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக இங்கிருந்து இறங்கி சென்றுங்க. ஃபமன் தபிய குதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். இங்க இருந்து எல்லாரும் நீங்க போயிடுங்க. ஃப இம்மா ஏத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஹுதா நேர்வழி வரும், வழிகாட்டுதல் வரும். அதை நீங்கள் பின்பற்றுங்க, அதை நீங்கள் கடைபிடிங்க. அதை யார் கடைபிடிக்கிறாங்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. யாரிடத்தில் அல்லாஹ் சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திற்குரிய அனைத்து நாலேஜ்களும் வழங்கப்பட்ட அவரிடத்தில் சொல்றான், இங்கிருந்து போயிடுங்க, என்னிடத்திலிருந்து தான் உங்களுக்கு மார்க்கம் வரும், நேர்வழி வரும், அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. அதை தவிர்த்து நீங்களாக ஒன்றை நேர்வழி என்று பின்பற்றினால் உங்களுக்கு கவலை இருக்கிறது, பயம் இருக்கிறது. இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு இதை வகுத்து தர முடியாது. சரி, இன்றைக்கு நாம் பின்பற்றோம்ல இந்த நேர்வழி, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதை ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு உருவாக்கி தர முடியாது. ஒரு மனிதன் தான் விரும்பியவனை சேர்க்க முடியுமா? தெரிஞ்சிடுச்சு நமக்கு, இதுதான் நேர்வழி, இதுதான் மறுமைக்குண்டான வெற்றி, இதுல இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, இதுல இருந்தால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, இதுல இருந்தால் நமக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, தெரியுது. எனக்கு விருப்பமான தொழில் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த மார்க்கத்துல இல்லை. என்னுடைய குடும்பத்திலே அத்தா இருக்கிறார், அம்மா இருக்கிறாங்க, அவங்க இந்த மார்க்கத்துல இல்லை, இந்த நேர்வழியில இல்லை. என்னுடைய குடும்பத்திலே மனைவியோ குழந்தைகளோ இருக்கிறாங்க, அவங்க நேர்வழியில இல்லை. நான் அவங்களை இதில் சேர்க்க முடியுமா? இதுல பயணிக்க வைக்க முடியுமா? முடியாது என்று மார்க்கம் சொல்லுது. அருமையான ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நேர்வழியை மக்களுக்கு சொல்றாங்க, எடுத்து சொல்றாங்க. அப்படி எடுத்து சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எதிர்க்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பு. புதுசா நீ ஒரு மார்க்கத்தை சொல்ற, புதுசா ஒரு வழியை காட்டுற, காலகாலமாக ஒன்றை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதை விட்டு இந்த மக்களை கெடுக்க பார்க்கிற, ஏத்துக்க முடியாது என்று எதிர்க்கிறாங்க. இந்த எதிர்ப்பு நபிகள் நாயகத்திற்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாமல் இருக்கிறது. எதிர்க்கிறாங்க, நபிகள் நாயகத்தை தொட முடியல. என்ன காரணம்? அவங்களுடைய சிறிய தகப்பனார் அபூதாலிப் பக்கபலமாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய சகோதரர். அவங்களுடைய பெற்றோர் மரணித்த பிறகு இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. இவங்களுடைய பாதுகாப்புல இருக்கிறனால அன்றைக்கு எதிர்க்கக்கூடிய மக்களால் தொந்தரவு நபிகள் நாயகத்துக்கு கொடுக்க முடியல. கொள்கையை மட்டும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்களை அடிக்கிறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க. நபிகள் நாயகத்தை அடிக்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்றால் அவருடைய சிறிய தகப்பனார்கிட்ட போய், அபூதாலிப் உங்களுடைய மகனை அடக்கி வைங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க, இவ்வளவுதான் செய்ய முடியுது. நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நபிகள் நாயகத்துடைய பெற்றோர் சின்ன வயசுல விட்டுட்டு போயிடுறாங்க, அனாதையாராங்க. அந்த அனாதையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை எடுத்து தன்னுடைய குழந்தை போல வளர்த்து பராமரித்து அவருக்கு திருமணம் முடித்து வைக்கிறாங்க. அந்த வகையில் நபிகள் நாயகத்துக்கு அதிகமான அன்பு. நம்ம குடும்பத்திலே நம்முடைய நெருங்கிய வட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அன்பு. நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்தவரா இருக்கிறாரு. அவர் இந்த மார்க்கத்தில் வரலையே, சரியான இஸ்லாத்தை பின்பற்றலையே, நேர்வழியில இல்லையேன்னு நமக்கு ஆதங்கம் இருக்கும்ல. நபிகள் நாயகத்துடைய பெற்றோர் எல்லாம் விட்டுட்டு போன பிறகு நபிகள் நாயகத்தை தன்னுடைய குழந்தை போல எடுத்து வளர்த்தவர் அவர் இந்த நேர்வழியில இல்லையே, உலகத்துக்கே மார்க்கத்தை சொல்றோம், நம்முடைய சிறிய தகப்பனார் மார்க்கத்தில் இல்லையே என்ற ஆதங்கம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அவங்களுடைய மரண நேரம் வருகிறது. மரண படுக்கையில் இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு செய்தி கிடைக்கிறது. வந்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டு நபிகள் நாயகம் முடிவு செய்யறாங்க, மரணிக்க போறார்.
இந்த நேரத்திலேயாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல, இந்த நேர்வழிக்கு வந்துட்டா பரவாயில்லையே. பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. சிந்தாவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்து பேசுற சிபாரிசு செய்கிறேன். இந்த மார்க்கத்துக்குள்ள எப்படியாவது இந்த நேர்வழியில வந்து விட்டு மரணித்து விடுங்க. பக்கத்துல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவரு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கூட்டத்தாரை சேர்ந்த நபிகள் நாயகத்துடைய எதிரி குரூப் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க நின்று சொல்றாங்க, அபூதாலிபே, உங்களுடைய அத்தாவுடைய மார்க்கத்தை பொய்ங்கிறீங்களா? நம்முடைய முன்னோருடைய மார்க்கத்தை நீங்கள் இந்த நேரத்தில் இழிவுபடுத்துறீங்களா? இவர் சொல்றதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் பொய்யாயிடும். என்ன சொல்றீங்க? இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூதாலிப் சொல்றாரு, நான் என்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்திலேயே, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலேயே நான் மரணிக்கிறேன். இதுவரைக்கும் எந்த மார்க்கத்தை இந்த வழியை பின்பற்றி கொண்டிருந்தேனோ அந்த வழியிலே இருக்கிறேன். உங்களுடைய இந்த நேர்வழி வேண்டாம் என்று சொல்லி மரணிக்கிறார். சொல்றாரு, அதோட மரணிக்கிறாரு. நங்கை நாயகத்துக்கு கடுமையான நெருக்கடி, சிந்தா. நபிகள் நாயகத்திற்கு சொர்க்கம் நரகம் காட்டப்படுது. நரகத்தில் எவ்வளவு பெரிய வேதனை காத்து கொண்டிருக்கிறது என்று தெரியும். இந்த நேர்வழியில் ஒருவர் பயணிக்காமல் மரணிக்காமல் வேற வழியில் மரணித்தார், அவருடைய நிலை அதோகதி. எல்லாமே தெரியுது. இது நம்ம சிந்தாக்கு ஏற்படணுமா? இவருக்கு ஏற்படணுமா? ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான நெருக்கடி. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா அவருடைய பாவத்தை மன்னிச்சு அவருக்கு சுவனத்தை கொடு. இப்படி எல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் தௌபால ஒரு வசனத்தை இறக்கி நபிகள் நாயகத்தை கண்டிக்கிறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான் என்றால், இணைகரிக்க கற்பிக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் என்று தெளிவாக தெரிந்த பிறகு அவர்களுக்காக பிரார்த்திப்பது, அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவது ஒரு நபிக்கு நல்ல காரியம், தகுதியான காரியம் இல்லை. எந்த ஒரு மூமினுக்கும் நல்ல காரியம், தகுதியான காரியம் கிடையாது. நீங்க செய்யக்கூடிய செயல் தகுதியான செயல் இல்லை, ரொம்ப இழிவான செயலை செய்து கொண்டிருக்கீங்க. இப்படி அல்லாஹ் சொல்றான். எதை? அவர் இந்த நேர்வழியில் இல்லாமல் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை கூட செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய நண்பர், என்னுடைய பார்ட்னர் இப்படி போயிட்டாரு, இவருக்கு ஏதாவது நல்ல வழியை கொடு என்றெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நரகவாசி என்று தெரிந்தால் அவருக்காக பிரார்த்தனை செய்வது ஒரு மூமினுக்கு நல்ல காரியம் இல்லை. ஏற்கனவே இவர் நேர்வழிக்கு வரலை என்று நெருக்கடி, இன்னொரு புறத்தில் அல்லாவும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, துவா கேட்காதீங்க தடுத்துறோம். ரசூலுல்லாஹ் இன்னும் நெருக்கடியாகும். இப்படி ஆயிடுச்சே, இப்படி ரொம்ப கவலைப்படுறாங்க. உலக மக்களுக்காகவே நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, தன்னுடைய குடும்பத்தார் தான் நேசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பாங்க, அவ்வளோ கவலைப்படுறாங்க. அப்போது மறுபடி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே, நீர் விரும்பியவரையெல்லாம் நேர்வழியில சேர்க்க முடியாது. உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, இவரை பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் மார்க்கத்துல இந்த நேர்வழியில கொண்டு வந்து சேர்க்க முடியாது. உலகின்னல்லாஹ் யஹ்தி மையஸா, நான் நாடியவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நேர்வழியை தருவேன். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க விரும்பிய ஒரு ஆளை இந்த நேர்வழியில சேர்க்க முடியாது. அப்ப நாம ஏமாத்தணும், நம்ம விரும்பிய ஒரு ஆளையெல்லாம் இந்த நேர்வழியில சேர்க்க முடியாது. எப்படி அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவர்களைத்தான் இந்த நேர்வழியில் சேர்ப்பேன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன அலைனால் அல் ஹுதா, இந்த ஹுதா, இந்த நேர்வழி என்னை சேர்ந்தது. எனக்கு யாரை பிடிக்கிறதோ, யாருக்கு நான் அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, யாரே நரகத்தில் போட்டு புரட்டக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, சித்திரவதைப்படுத்தக்கூடாது என்று நாடுகிறோம், அவர்களுக்கு மாத்திரம்தான் தரும். இப்படித்தான் அல்லாஹ் சொல்றாங்க. இந்த நேர்வழி என்பது என்னை சேர்ந்தது. அப்படியே ஒரு நிமிடம் நம்மிடத்தில் சிந்தித்து பாருங்க. நம்மை அல்லாஹ் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தில் சேர்த்திருக்கிறான்ல, இந்த நேர்வழியில பயணிக்க செய்திருக்கிறான்ல. நபிகள் நாயகம் விரும்பிய தன்னுடைய சிறிய தகப்பனாருக்கு கொடுக்கப்படவில்லை. திருமறை குர்ஆனை புரட்டினால் நிறைய வசனங்கள்ல பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சிறப்பை சொல்லுவான். அது மாதிரி நூஹ் நபி, அவருக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு வேற யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட சிறப்பை சூரா பனி இஸ்ராயேலுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்தன் சக்கூரா, நன்றி மிக்க அடியார். இந்த வாசகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஒரு வாசகம் இல்லை இது. அப்தன் சக்கூரா, நன்றி மிக்க அடியார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறாங்க. காலெல்லாம் வீங்கிடுச்சு. நம்ம நின்று தொழுதெல்லாம் அப்படி நிலையெல்லாம் வராது. நபிகள் நாயகத்துடைய முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது.
அவங்க சுவனத்திற்கு போவாங்கன்னு நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா கால் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுகிறாங்க. அவங்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இப்படி உங்களை சிரமப்படுத்துறீங்க? உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, பிறகு ஏன் கால் வீங்கிற அளவுக்கு நின்று தொழ வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி மிக்க அடியாராக இருக்க வேண்டாமா? அந்த வாசகத்தை தனக்கு பெற வேண்டும் என்பதற்காக, என்னே அல்லாஹ் நன்றி மிக்கவனாக பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக காலெல்லாம் வீங்கிற அளவுக்கு நின்று தொழுதாங்க. யாரே? நபிகள் நாயகம். ஆனா அல்லாவே ஒரு நபிக்கு சொல்றான், நன்றி மிக்க அடியார் இந்த நூஹ் நபி. 1000 வருடத்திற்கு 50 வருடம் கம்மியா வாழ்றார். வாழ்ற காலம் எல்லாம் அல்லாஹ் 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 இருந்தா தானே அப்படி இருக்க முடியும். நம்முடைய 60 வருடம் 40 வருடம் 30 வருட வாழ்க்கையில அல்லாஹ்வை நினைவு கூறுவதோ அவனுக்கு நன்றி செலுத்துவதோ எந்த அளவுக்கு இருக்கிறது? நம்மிடத்துல கேள்வி கேட்டுக்கிடுவோம். 950 வருடம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்திருப்பார். அல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது என்றார், நன்றி மிக்க அடியார். அந்த நன்றி மிக்க அடியாருடைய மனைவியை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர் பாவி, அவர் நேர்வழியில இல்ல, அவர் நரகவாஸ். லூத் நபியுடைய மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்றான், நரகவாஸ். நூஹ் நபி நன்றி மிக்க அடியாருடைய மகனை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவன் நரகவாஸ், அவன் நேர்வழி இல்ல. அல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பெற்றோரை பற்றி அல்லாஹ் சொல்றான், தந்தையை பற்றி சொல்றான், நரகவாஸ். இத்தனை நபிமாருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் இந்த அருள் செய்யல, இந்த அன்பை கொடுக்கல. நபிகளாயம் உட்கார்ந்து பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து எப்படியாவது இந்த மார்க்கத்தில் இவரை சேர்க்க வேண்டும் என்று பிரயாசைப்பட்ட அவருக்கு கொடுக்கல. இல்ல நமக்கு வழங்கி இருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த நேர்வழியை அறிந்து கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றே தீர வேண்டும் என்பதற்காக லட்சங்களை செலவழித்திருக்கிறோமா? எதற்கெல்லாம் பணத்தை செலவழிக்கிறோம்? எத்தனையோ காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை வாரி இழைக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இதுல இருந்தால் வெற்றி. இது காசு பணத்தை செலவழித்து வந்திருக்கிறோமா? இல்ல அறிவை செலவழித்திருக்கிறோமா? இருக்கிற ஹதீஸு கிதாபு எல்லாத்தையும் புரட்டி ஆய்வு செய்து அப்புறம் ஏற்றிருக்கிறோமா? நேரத்தை செலவழிக்கல, காசை செலவழிக்கல, உழைப்பை செலவழிக்கல. அல்லாஹ்வை விரும்பி திணிச்சு நம்ம கையில கொடுத்துருக்கிறோம் இந்த நேர்வழி. அதான அர்த்தம். எத்தனையோ வேறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பிரயாசைப்படும் பொழுது கிடைக்காமல் அல்லாஹ்வா நமக்கு கொடுத்திருக்கிறான். இது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால தான் இந்த மார்க்கம் உலகத்துல நமக்கு வழங்க இருக்கக்கூடிய அனைத்து அருள்களிலேயே மிக பெரியது, மகத்தானது, ஈடு இணையற்றது இந்த மார்க்கம். இந்த நேர்வழி ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு வகுக்கவும் முடியாது. எந்த மனிதனும் தான் நாடியவரை சேர்க்கவும் முடியாது, கூட்டிக்கிட்டு போக முடியாது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படக்கூடிய அருள். அந்த அருளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அது காலத்துக்கு நிலைக்குமா? நம்முடைய கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்குமா? கொடுத்துட்டா அல்லாஹ் வலுக்கட்டாயமா திணிச்சுட்டா நம்ம இடத்துல கையில வைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழியிலே கடைசி வரைக்கும் மரணிப்போமா? அதுவும் இல்லை என்று மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் மக்களிடத்தில் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் இரவு தூங்க போகும்போது மூமினாக நேர்வழியில போய் படுப்பார், சரியான மார்க்கத்தில் இருப்பார். காலையில் எழுந்திருக்கும் பொழுது இறை நிராகரிப்பவராக காஃபிராக எந்திரிப்பார். தூங்குற நேரத்தில் மூமினாக தூங்குவார், எந்திரிக்கும் போது காஃபிராக எந்திரிப்பார். இன்னொரு மனிதர் சிபி செட்டு வண்டி வண்டியை 40-81 கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டும்படி கேட்குறாங்க. இடையூறாக இருக்குதாம்மா, அப்படியே பின்னாடி இருக்க கொஞ்சம் முன்னாடி அப்படியே நெருக்கம் வந்து உட்காந்துக்கிறேங்க. வண்டியை 40-81 சிபி செட் இருந்தால் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிடுங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் இரவு தூங்கும் பொழுது காஃபிராக தூங்குவார், காலையில் எந்திரிக்கும் பொழுது மூமினாக எந்திரிப்பார். அது மாதிரி இன்னொரு தருணத்தில் சொல்லும் பொழுது, ஒரு மனிதனுக்கும் சுவனத்திற்கும் ஒரு முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். அதாவது ஊமை எது, அவ்வளவு நல்ல காரியம் செய்திருப்பார், அல்லாஹ் இருந்திருப்பார், தொழுதிருப்பார், நோன்பு வச்சிருப்பார், ஜக்காத் எல்லாமே கொடுத்திருப்பார். கரெக்டாக தான் இருக்கிறோம், மார்க்கத்தில் சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக வந்திருக்கும். திடீரென்று முகம் குப்புற நரகத்தில் தூக்கி எறியப்படுவார் கடைசி நிமிடம். அது மாதிரி நபிகள் நாயகம் இன்னும் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கும் நரகமும் ஒரு முழம் அளவிற்கு தான் இருக்கும். அவ்வளவு கேடுகெட்ட காரியங்கள் செய்திருப்பார். திடீரென்று அவர் சூனத்திற்கு மாற்றப்படுவார்.
கடைசி நிமிடம் எதை வேண்டாலும் தீர்மானிக்கும். இப்படித்தான் மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் சகாபாக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க, இறைவா உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய், என்னை இந்த மார்க்கத்திலே இருக்க செய், இந்த நேர்வழியிலே இருக்க செய். இப்படி கேட்குறாங்க. சகாபாக்களுக்கு ஆச்சரியம். ரசூலா தான் உலகத்துக்கே மார்க்கத்தை சொல்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடியதான் நேர்வழி. அவங்க பொய்யாயிட்டாங்கன்னா, அவங்க அதை விட்டு விலகிட்டாங்கன்னா இது உலகத்திற்கே இல்லாமல் நேர்வழி இல்லாமல் போயிடுமே. இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க? இப்படி சந்தேகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒருவேளை நம்ம எல்லாம் இதை விட்டு போயிடுவோங்கிற இதில் தான் ரசூலா இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு போய் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள்லாம் இந்த மார்க்கத்தை விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா, இப்படி கேட்குறீங்களா, துவா செய்கிறீங்களா கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் அழகா சொல்கிறாங்க, ஒரு அடியானுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இப்படி வச்சிருக்கிறான் அல்லாஹ், திணிச்சு கையில் நம்மளுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களே உள்ளங்களை புரட்டிடுவான். நாடுனா இப்படி வைப்பான், இப்படி வைப்பான், இப்படியே இருந்துக்கிட்டே இருந்து விடுவான், அல்ல இப்படி மாற்றி கூட விட்டுருவான். நம்முடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. தான் நாடியவர்களை அப்படி வைப்பான், இப்படி மாற்றிடுவான். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றான். இந்த நேர்வழியை அல்லாஹ் கொடுத்துட்டான், யாரும் கொடுக்காத அருள். நம்ம வாழக்கூடிய பகுதியில், நம்ம வாழக்கூடிய மாநிலத்தில், நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் 10-20% மக்களுக்கு தான். அதையும் சரியாக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று இருக்கக்கூடியது 10% கூட இல்லை. பெரும்பான்மை மக்கள் 100ல் ஒரு 10, 90% இந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் கொடுக்கல. அப்படிப்பட்ட அருளை கொடுத்திருக்கிறான். இந்த நிமிடம் இதிலேயே மரணித்தால் இதை விட உலகத்தில் நாம் சேர்த்த எதுவும் பெருசு கிடையாது. மறுமையில பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது, பெரிய கை சேதத்தை விட்டு தப்பிச்சிருக்கிறோம். ஆனா இது கடைசி வரைக்கும் இருக்குமா? அப்படி இல்லை என்று மார்க்க நமக்கு சொல்லுது. தான் நாடியவர்களை அல்லாஹ் சேர்க்கிறான், நாடியவர்களை பெறட்டுறான். ஒரு இடத்துல ஒரு ஜும்மா உரை நிகழ்த்தி விட்டு தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சகோதரர் எந்திரிச்சு அறிவிப்பு செய்கிறார். நம்மளும் பார்க்குறோம்ல, வார வாரம் அறிவிப்பு செய்வோம். அது மாதிரி ஒருத்தர் செய்கிறார். நம்முடைய கொள்கையை சார்ந்த ஏகத்துவ சகோதரி ஒருத்தர் மரணிச்சிட்டாங்க. அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. அவர் குறுக்கிடுறார், என்னுடைய மனைவி தான், நான் ஒரு தகவலை சொல்லிக்கிறேங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க. சொல்லும் பொழுது என்னுடைய மனைவி ஏகத்துவ பிரச்சாரத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தார். தாய் அவங்க ஒரு ஆலிமா, மதரசா குழந்தைகளுக்கு மதரசா எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த மார்க்கத்தில் தான் இருந்தாங்க. கடுமையான வயிற்று வலி நிறைய இடத்துல பார்த்தோம், முடியலை. இறுதியில் ஒரு தடவை அவங்க தற்கொலை செய்து மரணித்துட்டாங்க. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், அவங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் என்னுடைய மனைவிக்காக கேட்குறேன். அவங்களால பேச முடியலை, கண்ணெல்லாம் கலங்குது, அழுது கொண்டே பேசுகிறார். தன்னுடைய சுக துக்கம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கு பெற்ற தன்னுடைய மனைவி, அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியலை. எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை. சொல்கிறாரு, எனக்காக பிரார்த்தனை செய்யும், என்னுடைய குழந்தைகளுக்காக செய்யும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உடையது அந்த விஷயம். அதை அல்லாஹ் பார்த்து கொள்வான். நமக்கு மார்க்கம் அதை காட்டித்தரல, நாம் பிரார்த்திக்க முடியாது. எனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக செய்யுங்க. நாங்கள் இந்த நிலையில் மரணிக்கக்கூடாது. ஏகத்துவத்தை மக்களிடத்தில் சொன்னவருடைய நிலை இன்றைக்கு பார்க்குறோம்ல. எத்தனை பேர் உலகத்துடைய ஆதாயங்களுக்காக எப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்ல. எப்போ வேண்டாலும் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இவர் மாறிட்டார், அவர் மாறிட்டார், அப்படி போயிட்டாங்க. இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய பெண்கள் மாற்று மதத்தை சார்ந்தவரோடு எனக்கு இந்த மார்க்கம் வேண்டாம் என்று ஓடி போறாங்க, பார்க்குறோம்ல. இவர் இப்படி செய்வாரா, இந்த மாதிரி இப்படி செய்வாங்களா, இப்படி செய்வாங்களா? எல்லாம் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, நம்மிடத்தில் இல்லை. எப்படி நம்ம இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சேர்த்தானோ அது மாதிரி இந்த மார்க்கத்தை நம்ம விட்டு பிடுங்குவதும் மரணிக்க செய்வது இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிறது அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை. ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கேட்கணும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்திட்டு, இறைவா, நபிகள் நாயகம் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி இந்த மார்க்கத்திலே இருக்கணும் பிரார்த்திக்கிறாங்கல்ல. நம்ம எத்தனை முறை கேட்கிறோம்? ஏன் கேட்கல? உலகத்தில் எத்தனையோ விஷயம் நமக்கு பெருசா தெரியுது, அதை நோக்கியே நம்முடைய சிந்தனை இருக்கிறது. அதை விட பெரிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான், இந்த நேர்வழியை. இதை உள்ளத்துல வச்சா ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் என்ன இதிலேயே இறைக்க செய், இதிலேயே மரணிக்க செய், இதை விட்டு பிடிங்கிறாத, இதை விட்டு மாற்றி விடாத, உள்ளங்களை புரட்டக்கூடிய புரட்டிடாத. இப்படிதான் திருமறை குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் நமக்கே கற்றுத்தரான். இப்படி கேளுங்கப்பா,
ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நம்ம இப்படி கேட்க சொல்லி மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ அதை கடைபிடித்து நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை நம்முடைய உள்ளத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை ஏந்தி இந்த மார்க்கத்திலேயே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். அதற்காக ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க வேண்டும். உங்களுக்காக நானும் எனக்காக நீங்களும் பிரார்த்திக்குமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நாம் ஏற்று அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய அருள்! உலகத்தில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு அல்லாஹ் செய்யாமல், நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் நமக்கு வழி அல்லாஹ் திணித்திருக்கிறான். இதை உணர்ந்து இந்த மார்க்கத்திலேயே நம்முடைய பயணத்தை கழிக்க வேண்டும். உலகத்துடைய எந்த தேட்டமும் எந்த விஷயம் நம்ம இதை விட்டு தடுத்து விடக்கூடாது. உலகத்தில் பதவிக்காகவோ பணத்திற்காகவோ உலக அந்தஸ்திற்காகவோ எத்தனையோ விஷயங்களை தேடி இந்த மார்க்கம் வேண்டாம், இந்த கொள்கை வேண்டாம் என்று ஓடுறாங்க. ஆனால் உலகத்திற்குரிய அனைத்தும் அற்பமானது, அழிந்து போகக்கூடியது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதான் நிலையானது. அந்த நிலையானதுக்கு உண்டான வழியில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அழகா சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களே அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திகா. எப்படி ஒழு இல்லாமல் தொழுகை இல்லையோ, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திகா ஓதாமல் தொழுகை இல்லை, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த அல்ஹம்து சூராவை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். ஜமாத் தொழுகையில் இமாம் ஓதுவார், தனியாக தொழுத நாம் ஓத வேண்டும். ஓதாமல் தொழுகை இல்லை, ஓத வேண்டும். அப்படி மார்க்கம் கற்றுத்தருதில்ல. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த வசனங்கள்லேயே ஆரம்பத்திலேருந்து அப்படியே வரக்கூடிய இறைவன் இறுதியில் வரும் பொழுது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாக, அதிலே சேர்த்து வைப்பாயாக. இது எந்த வழி? உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவங்களுடைய வழியும் இல்லை, உன்னால் வழி தவறி சென்றாங்களே அவங்க வழியும் இல்லை, எங்களை நேர் வழியில் செலுத்து. யாரை கேட்க சொல்கிறான்ல? யார் கேட்க? நம்முடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கிறவன் அதை எப்படி செலவழிக்கிறதுனே தெரியல, அதை வச்சு என்ன செய்யணும்னே தெரியல. ஒருத்தர் அவர் திரும்ப இன்னொரு 10 லட்ச ரூபா இந்த கையில் இருந்தா ஏன் அப்படி பேராசைப்பட்டு? இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நேர்வழியில் இருக்கிற நாம் கேட்டால் நம்ம தான் நேர்வழியில் இருக்கோம், ஏன் கேட்க வேண்டும்? ஆனால் மார்க்கம் எதை சொல்லுகிறது? நேர்வழியில தான் இருக்கிறோம், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று உணர்ந்திருக்கிறோம், அவனுக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்று உணர்ந்து வைத்திருக்கிறோம், தொழுகையில வந்து நிற்கிறோம். நம்மை பார்த்து தான் அல்லாஹ் கேட்க சொல்றான், எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக, இதிலே இருக்க செய்வாயாக. திரும்ப திரும்ப கேளுங்க. மார்க்கம் சொல்லி தருதுல, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் தொழுகை இல்லை. ஒரு நாளைக்கு 5 முறை நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? இதிலேயே செலுத்து. இப்போ நேர்வழியில் இருக்கிறோமா, இதிலேயே செலுத்து. இதை விட்டு பிசகினால், தவறினால் கடுமையான அடி காத்து கொண்டிருக்கிறது, மறுமையில் கைசேதம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இது எப்படிப்பட்ட அருள், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எதுவும் நம்முடைய கையில் இல்லை, ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய கையில் மாத்திரம் இருக்கிறது. அவனிடத்தில் கோரிக்கை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன்.